கிருபையிலும் இரக்கத்திலும் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அன்பின் பிதாவே, இந்த அருமையான மனமகிழ்ச்சியான நாளிலும் தகப்பனே, நாங்கள் அனுதின ஜெப வேளையின் போதாக உம்முடைய பாதத்தண்டையிலே இந்த வேளையில் நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களை கண்ணோக்கி பார்க்கும்படியாய் உம்முடைய பாதத்தில் நாங்கள் செபிக்கிறோம். தேவரீர், நீர் எங்களுக்கு பலனாய் இருக்கிறீர், எங்களுடைய கீதமாய் இருக்கிறீர், எங்களுக்கு இரட்சிப்பாய் இருக்கிறீர் என்று சங்கீதம் 118வது சங்கீதத்தில் இருந்து 14 முதல் 18 வரைக்குள்ள வசனத்தை கொண்டு ஆண்டவரே, நாங்கள் இந்த நாளிலும் செபிக்க வருகிறோம். சுவாமி ஆண்டவரே, நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் எங்கள் ஆவி, எங்கள் ஆத்துமா, எங்கள் சரீரத்தை பலப்படுத்தி ஆண்டவரே, இந்த நாளுக்கான காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் நேர்த்தியாய் மகிமையாய் செய்து முடிக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்து உம்மை போற்றி பாட ஆண்டவரே, உம்முடைய ரட்சிப்பு எங்களுக்கு பூரணமாய் விளங்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். நீதிமான்களின் கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு என்ற வார்த்தையின்படியே ஆண்டவரே, உம்முடைய வலது கரம் எங்களை ரட்சிக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய வலது கரம் எங்களுக்கு கம்பீர சத்தத்தை உண்டு பண்ணி கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம். உம்முடைய வலது கரம் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே பராக்கிரமமான காரியங்களை, பெரிய காரியங்களை செய்தருளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். சுவாமி, அது நிமித்தமாய் எங்களுடைய குடும்பம், எங்களுடைய வீடு ஆண்டவரே சந்தோஷத்தினாலும் கம்பீர சத்தத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் நிறைந்து காணப்பட ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருந்து அவர் செய்கிற காரியம் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வனாந்தரத்தில் செய்தது போல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்கிறீர் என்கிறதான அந்த ஒரு விசுவாசம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே பூரணமாய் விளங்க உதவி செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். சுவாமி ஆண்டவரே, உம்முடைய வலது கரம் என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. தகப்பனே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லி நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீர். அப்பா, பரிசுத்த ஆவியானவர் எங்கள் குடும்பங்களிலே சுவாமி நல்ல கம்பீர சத்தம், மகிழ்ச்சியின் சத்தம், ஆண்டவரே ரட்சிப்பின் சத்தம், கிறிஸ்து இயேசுவை போற்றி துதிக்கின்ற ஒரு சத்தம் நித்தமும் எழும்ப ஆண்டவர் உதவி செய்யுங்க. அதற்கு ஏற்ற காரியங்களை நீர் வல்லமையாய் பராக்கிரமமாய் நடப்பிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, 16வது வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம், கர்த்தருடைய வலதுகரம் எங்களை உயர்த்துகிறது என்று சொல்லி ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் ஆண்டவரே உயர்வு என்பது சுவாமி உம்முடைய கரத்தில் இருந்து வருவதாக. ஆண்டவரே, நீர் எவனையும் உயர்த்த நீர் வல்லவராய் இருக்கிறீர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, உம்முடைய வலது கரத்திலே உம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதலே நாங்கள் அடங்கி நடக்க கர்த்தர் ஏற்ற காலத்திலே நீர் எங்களை உயர்த்துவீர் ஆண்டவரே என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒரு உயர்வு வரவில்லையே, ஒரு ப்ரமோஷன் வரவில்லையே, ஒரு அடுத்த லெவலுக்கு, ஹையர் லெவலுக்கு நான் போக முடியாமல் இருக்கிறேனே என்று ஒருவராகிலும் கலங்காதபடிக்கு இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, ஓ பிதாவாகிய தேவனே, உம்மை நோக்கி பார்க்கிற யாவருக்கும் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் கிருபையும் ஆண்டவரே நல்ல தயவையும் கட்டளையிட்டு அவர்களுக்கு ஏற்ற நல்ல பிஸ்னஸை கொடுக்கும்படியாய், நல்ல படிப்பை கொடுக்கும்படியாய், நல்ல ப்ரொமோஷன்ஸை கொடுக்கும்படியாய், நல்ல இன்க்ரிமெண்ட்டை கொடுக்கும்படியாய் ஆண்டவரே வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் நல்ல ஒரு சுபிட்சத்தை கொடுக்கும்படியாய் உம்முடைய பாதத்திலே நாங்கள் செபிக்கிறோம். சுவாமி தகப்பனே, தொடர்ந்து நாங்கள் பார்க்கிறோம், நாங்கள் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தர் எங்கள் வாழ்க்கையிலே செய்த அதிசயங்களை, அற்புதங்களை விவரிப்பேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்னது போல அவனுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் கர்த்தர் கூட இருந்து அவனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும்
நிறுத்தி ஜெயம் அடைய நீர் செய்தீர் என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஜெயத்தை அற்புதமாய், ஆச்சரியமாய், அதிசயமாய் எங்கள் குடும்பங்களிலே சுவாமி ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நிறைவேற்றி ஆண்டவரே, உம்முடைய சபையிலே, உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே, அநேகருக்கு முன்பதாக உம்முடைய சாட்சியாக இருந்து உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிக்க அனுகிரகம் செய்தருளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, எங்களை வெகுவாய் தண்டித்தும் எங்களை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல ஆண்டவரே, உம்முடைய சிச்சை, உம்முடைய கண்டிப்பு ஆண்டவரே, உம்முடைய உணர்த்துதல் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து எந்த மரணத்துக்கும் ஆட்கொள்ள விடாதபடிக்கு ஆண்டவரே, சடுதியான மரணத்துக்கு ஆட்கொள்ள விடாதபடிக்கு ஆண்டவரே தகப்பனே, வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது என்றும் அது சமாதானம் என்றும், அவனுடைய முடிவை நோக்கிப்பார், நீதிமானுடைய முடிவை நோக்கிப்பார், அது சமாதானம் என்றும் ஆண்டவரே தகப்பனே சொன்ன வார்த்தையின்படியே சுவாமி எங்களுடைய மரணம் கூட எங்களுக்கு ஜெயமாய் நீர் வாய்க்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறீர். எங்களுடைய மரணத்தை கூட ஆண்டவரே நீர் வெளியேறப்பெற்ற பிரிசியஸாக, அருமையானதாக நீர் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுடைய மரணம் கூட சுவாமி எங்களுக்கு சமாதானமாய் விளங்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. ஆதலால் சடுதியான மரணம், ஆபத்து, விபத்துகள் எங்களுடைய போக்கிலும் வரத்திலும் வராதபடிக்கு, எங்கள் குடும்பங்களிலே பிரச்சனையின் நிமித்தமாய் ஆண்டவரே எந்த சடுதியான மரணங்களும் வராதபடிக்கு சமாதானத்தினாலே, ஒரு மன ஒற்றுமையினாலே நாங்கள் ஒவ்வொருவரும் நிறைந்து கர்த்தருக்கு துதியையும் கனத்தையும் மகிமையும் ஏறெடுக்க நித்தமும் எங்களுக்கு அனுகிரகம் செய்தருளும்படி இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு கூட வேண்டுகிறோம். எங்கள் ஜீவனும் இரக்கமும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். God bless you.